ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்ராகமம் 35வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். இந்த அதிகாரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமூட்டுகளை செய்வதற்கான ஒரு ஆயத்தம் தொடங்குகிறது. 35வது அதிகாரத்திலிருந்து 38வது அதிகாரம் வரையிலும் இங்கே ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமூட்டுகள் செய்வதற்கான ஆயத்தம் நடைபெறுகிறது. மக்களின் நன்கொடைகளும் திறமை வாய்ந்த மனிதர்களும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடியும். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கான பொருள்களை கர்த்தருக்கு மனமுவந்து காணிக்கையாக செலுத்தும்படி மோசே மக்களுக்கு அறிவுரை வழங்குகிறதைத்தான் 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரையிலும் பார்க்கிறோம். மேலும் அவன் திறமை வாய்ந்த ஞான இருதயமுள்ள மனிதர்களை அழைத்து ஆசரிப்பு கூடாரத்திற்குரிய பல்வேறு பொருட்களை செய்யும்படியாக அவன் கூறுகிறதை வசனம் 10லிருந்து 19 வரையிலும் பார்க்கிறோம். ஆராதிப்பதற்கென்று மக்களுக்காக தேவன் 2 கட்டமைப்புகளை வைத்திருந்தார் தன்னுடைய இருதயத்தில். இங்கே முதல் காரியம், ஆசரிப்பு கூடாரமானது இங்கே கட்டப்படுகிறது. பின் நாட்களிலே தாவீது வாஞ்சித்ததை சாலமோன் செய்து முடித்த தேவாலயமானது அது கட்டப்பட்டது. 2க்குமே தேவையான அனைத்தையும் முன்னதாகவே அங்கே சேகரிக்கிற அளவிற்கு காணிக்கைகள் வருகின்றன. என்னென்ன தேவையோ அவை அனைத்தையும் கொடுக்கும்படி தேவன் தமது மக்களுடைய இருதயங்களை ஏவினார் என்று சொல்லி 5ஆம் வசனம் 21, 22, 26, 29 பார்க்கிறோம். இதுபோலவே நாம் கொடுப்பதும் செய்கிற சேவையும் தாமாக மனம் உயர்ந்து செய்வதாகவும் மன வெறுப்பு அற்றதாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்களில், இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்ளணும். மனவாஞ்சியோடு கூட தாமாக நாம் சேவை செய்யவும் கொடுக்கவும் நாம் தாராளமாக இருக்க வேண்டும். மன வெறுப்போடு கூட எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது என்கிறதை இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். 21வது வசனத்தில் பலர் தாங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்த செல்வத்திலிருந்து தாராளமாக கொடுக்கிறத 21ஆம் வசனத்திலிருந்து 29வது வசனம் வரையிலும் பார்க்கிறோம். ஆனால் கன்றுக்குட்டியை செய்கிறதற்கு கொடுத்தவர்கள் அதை இழந்து போனார்கள். ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொடுத்தவர்களோ தங்களுடைய செல்வம் யெகோவாவின் மகிமைக்கென்று பயன்படுவதைக் கண்டு அவங்க ரொம்ப அதிகமாக அவர்கள் அகமகிழ்கிறதை பார்க்கிறோம். சகலவித வினோதமான வேலைகளையும் செய்வதற்கு தேவன் நியமித்த மனிதர்களை இங்கே மோசே வெளிப்படையாக சொல்லுகிறான். பெசலேயேல் என்றும் அகோலியாப் என்றும் பெயர் சொல்லி அறிவிக்கிறான். அவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கும் வரத்தையும் அவர்கள் பெற்றிருந்தார்கள். அவங்களுக்கும் வேலை செய்ய தெரியும். மற்றவர்களை செய்கிறதற்கு அவர்கள் ஒரு சூப்பர்வைசர் போல அல்லது ஒரு மேனேஜர்கள் போல இருந்து அவர்கள் அந்த காரியங்களை மக்களையும் செய்ய வைக்கிற அளவிற்கு அத்தனை திறமை வாய்ந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் யூகித்து யோசித்து செய்வதற்கான ஞானத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆகவே ஆண்டவருடைய பணியை செய்கிறதற்கு என்னால் எப்படி முடியும்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஒரு சாதாரண மேய்ப்பன் வீட்டில் பிறந்திருந்த யோசேப்பை எகிப்துக்கே ஒரு பெரிய அதிபதியாக பார்வோனுக்கே தகப்பனாக மாற்றி எகிப்தையும் அண்டைய நாடுகளையும் பராமரிக்கிற ஜீவரட்சணை செய்கிற ஒரு உன்னத பணியை அங்கே ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னால், கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால போத்திபார் வீட்டிலும் அவன் சிறந்து விளங்கினான், சிறைச்சாலையிலும் அவன் சிறந்து விளங்கினான், பார்வோனுடைய அரண்மனையிலும் அவன் அத்தனையாக சிறந்து விளங்கினதை பார்க்கிறோம். ஒரு சாதாரண தாவீது ஆட்டு மேய்ப்பனாக குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு சொல்லி முடிவு பண்ணப்பட்ட ஒரு தாவீதை ஆண்டவர் கரங்களில் எடுத்த பொழுது, என்னுடைய இஸ்ரவேலை ஆளுகிற சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகிற ஒரு மெய்ப்பனாக நான் தாவீதை என்னுடைய ஆடுகளெல்லாம் எடுத்து அவன் கையில் கொடுத்தேன்னு சொல்லுகிற அளவிற்கு அத்தனையாய் ஆண்டவர் உயர்த்தினதை பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம யூகித்து யோசித்து செய்வதற்கான ஞானத்தை அவரால் தர முடியும். அதை இங்கே ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை மோசே அந்த 2 பெயர்களை சொல்லி அவன் அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக 26வது வசனத்தை நம்ம பார்த்தோன்னா, எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். பிரபுக்கள் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதகம் முதலிய ரத்தினங்கள் இப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு பணிகளை ஆசரிப்பு கூடார பனிமூட்டுகளை செய்கிறார்கள். ஆவியானவர் நிரப்புகிற பொழுது
அசைவு ஏற்படும். அது வெறும் உடல் அசைவு மட்டுமல்ல, உலகத்தை அசைக்கிற ஒரு அசைவை அது நம்மிலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். வார்த்தை அசைவுகள் மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய அசைவுகள். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு நேராக வரும்பொழுது உடல் மட்டும் போட்டு ஆட்டி அசைகிற வேலை அல்ல, வாழ்க்கையையே ஆண்டவர் மாற்றுகிற ஒரு ஆண்டவர். ஆவியானவர் தம்மால் நிரப்பப்படுகிற வரை அவர் பணிய களங்களில் அவர் கொண்டு களம் இறக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் ஆவியானவரால் நிரப்பி ஒரு மூளையில் அவர் தூக்கி போட்டு கட்டி வைக்கிறதற்கு அவர் ஒரு நாளும் விரும்புகிற ஆண்டவர் அல்ல. இதயங்கள் எழுப்புதல் அடைகிற பொழுது ஆண்டவருடைய பணி மும்மூரமாகும். உழைவூதும் கொல்லனையும் பிரசங்க பீட ஊழியரையும் அவர் பயன்படுத்த அவரால் முடியும். இன்றைக்கி திருச்சபை என்கிற மேடைகளில் முளைக்கும் காளான் அல்ல, வீதிகளில் முளைக்கின்ற ஒரு ஆலமரமாக இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் ஒரு ஆலமரத்தை போல் அவர்கள் இருக்கிறார்கள். அது தெருக்கிழங்கும் வேறு கொண்டு திசைகிழங்கும் கிளை பரப்புகின்ற ஒரு ஊழியத்தை அது செய்யும். மேடை முழக்கங்கள் பெரும்பாலும் வழியோர விதைகளாக விழுந்து அது ஆகாயத்து பறவைகளுக்கு தான் சில நேரங்களில் அது இரையாக மாறிவிடுகிறது. வீடுகள் தோறும் சந்தை வெளிகள் தோறும் பவுலினால் நடத்தப்பட்ட அந்த விதைப்புகள் எத்தனையோ சபைகளை அவன் ஸ்தாபிப்பதற்கு அவனுக்கு அத்தனை உதவியாக இருந்தது போல நம்முடைய வசனங்கள் வீடுகள் தோறும் சந்தை வெளிகள் தோறும் விதைக்கப்படும் பொழுது பண்பட்ட நிலங்களைப் போல நாம் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளுக்கு ஏற்ற பலன்கள் நமக்கு நிச்சயமாக அதிகமாக கிடைக்கும். அதே போல் எழுப்புதல் கூட்டங்களில் அல்ல, இதயங்களில் தான் இந்த மாற்றங்கள் நடைபெற வேண்டும். அது ஆவியானவரால் தான் நடைபெற முடியும். மன எழுச்சியினால் அல்ல. வாழ்க்கையில் எழுச்சிகள் நிச்சயமாக தொடங்குகிற பொழுது உயிர் மீட்சிகள் இந்த தேசத்தில் உண்டாக ஆரம்பிக்கும். அன்றைக்கு ஆண்டவர் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிறதற்கு அத்தனையாய் ஆவியானவருடைய உதவியை கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஞான இருதயம் உள்ளவர்களாய் மாற்றி அவர்களை ஆண்டவர் அவர்கள் யூகித்தும் யோசித்தும் செய்கிறதற்கு தேவையான கிருபைகளை தந்தது போல நாமும் இந்த நாட்களிலே சுவிசேஷ பணியை செய்கிறதற்கு இன்றைக்கு ஆத்தும ஆதாயம் செய்கிறதற்கு தேவையான ஞானத்தை தந்து நாம் யூகித்து யோசித்து செய்கிறதற்கு தேவையான கிருபைகளை தந்து நம்மை வழிநடத்துவாராக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.